தமிழ் வாழும் அன்பு நெஞ்சங்களே, வாழ்க, மனம்போல் வாழ்க என்று எமது வணக்கத்தை தெரிவித்து இன்றைய பதிவில் ரிஷப ராசி பலன்களை ஆராய்கிறோம். எப்போதும் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் விரும்பும் ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு சனி மாற்றம் என்ன பலன் எப்படி இருக்கும் என்று ஆராய்வோம். கடந்த 3 ஆண்டுகளாக 10ல் இருந்து உங்களை படாத பாடுபடுத்தி எடுத்த சனியார் தற்பொழுது 11ஆம் இடமான மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். பொதுவாக 11ஆம் இடம் எல்லா ராசியினருக்கும் எல்லா கிரகங்களுக்கும் சுப ஸ்தானமாகவே அமையும். அத்தகைய சுப ஸ்தானத்தில் சனியார் அமைவது ரிஷப ராசிக்கு வெகு சிறப்பு. அத்தனை சுபகாரியங்களையும் நிறைவேற்றும், முயற்சிகள் வெற்றி பெறும், புகழ் சேரும், சமூக அந்தஸ்து உயரும், ஆரோக்கியம் சிறந்து விளங்கும், சிறந்த முகலட்சணம் தேஜஸ் உருவாகும், முக வசீகரம் மிகுந்து காணப்படும். வண்டி வாகனம் வாங்கலாம், நிலபுலன் வீடுமனை வாங்கலாம், சொத்துக்கள் வந்து சேரும், ஏற்கனவே கொடுத்த கடன் நிலுவையில் இருந்தால் மீட்டெடுக்கலாம், புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும், சொந்த தொழில் அமைப்புகளும் உருவாகும். அடுத்து மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று சிறந்த பெறுபேறுகளையும் அடையலாம். தொழில் புரிவோர் உயர் பதவி பெறவும், தொழில் தேடிக்கொண்டிருப்போர் விரும்பியபடி தொழில் கிடைக்கவும் வழியுண்டு. இளைஞர்கள் சுப செய்தி கேள்விப்படலாம், காதல் கைகூடலாம், திருமணத்தை எதிர்பார்த்திருப்போர் திருமண பேச்சுவார்த்தை கைகூடும், திருமணம் இனிதே நிறைவேறும், திருமணமாகியோர் குழந்தை பேறு பெற்று மகிழ்ச்சியை அடையலாம். பிள்ளைகளால் சிறப்பு, பிள்ளைகளால் கல்வி முன்னேற்றம், மேலதிக மகிழ்ச்சிகள் என்பன ஏற்படக்கூடும். கடந்த 3 ஆண்டுகள் சனியால் உடல்நிலை பாதிக்கப்பட்டோர் வெகு சிறப்பான ஆரோக்கியமான முன்னேற்றத்தை அடைவர். வழமைக்கு மாறாக அதிக மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலம். எனவே ஒரு பெரிய ஜாக்பாட் அடித்த மாதிரி மகிழ்ச்சி குதூகலம் காணப்போகிறீர்கள். எனவே ரிஷப ராசிக்காரர்கள் மிக மிக செழிப்பான காலத்தை, சுகபோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் எனலாம். மேலும் இது உடனடியாக கைகூடுமா அல்லது எப்போது சாத்தியம் என்று யோசிக்கிறீர்கள். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் மீன ராசியில் பிரவேசிக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சனி பகவான் செல்கிறார். மேலும் மீன ராசி குருவின் வீடு என்பதாலும் சனியார் ஆரம்பத்தில் 4 மாதங்கள் வரை மந்தமாகவே செயல்படுவார். ஆனால் அதன் பின்பு சனி உத்திரட்டாதி நட்சத்திரமான தனது சொந்த சாரம் பெற்ற நட்சத்திரத்தில் செல்வதால் சனியார் சுயமாக இயங்கும் தன்மை பெற்று ரிஷப ராசியை வலுப்படுத்துவார். அத்துடன் 10ல் உள்ள ராகுவும் சனியை கட்டுப்படுத்துவார். அதனால் சனியின் செயல்பாடுகள் 2026 டிசம்பர் வரை மந்தமாகவே இருக்கும். அதன்மேல் சனியார் படிப்படியாக செயல்பட்டு அதி உயர்நிலைக்கு ரிஷப ராசியினரை உயர்த்துவார். எனவே வெற்றி நிச்சயம். மேலும் துலாம், மகரம் லக்னத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமான வெற்றியை பெற முடியும். கும்பம், ரிஷபம் லக்னமாக பிறந்தவர்கள் மத்திம சுபபலன்களையே காணலாம். மேலும் ராசியின் பலன்களை அறிவதில் மகாதிசை பலன்களும் மிக முக்கிய பங்காற்றும். எனவே மகாதிசை பலன்களையும் பார்க்க வேண்டும். ஒரு மகாதிசை சுபதிசையா அல்லது சங்கடமான திசையா என்பதை லக்னத்தை கொண்டே அறியலாம். ரிஷப ராசியில்
கார்த்திகை 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் முழு நட்சத்திரமும், மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் 2ஆம் பாதங்களும் அடங்குகின்றன. எனவே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய திசையிலும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திர திசையிலும், மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் திசையிலும் ஆரம்ப திசையாக பிறந்துள்ளனர். இவைகளை கடந்து தற்போது வயது வித்தியாசத்துக்கு ஏற்ப அவரவர்களுடைய திசை மாறுபடும். ஒவ்வொரு திசைகளை கடந்து போய்கொண்டிருப்பார்கள். எனவே உங்களுடைய ஜனனகால சாதகத்தை கொண்டே பலன் அறிய வேண்டும். சுப திசைகள் சுப புத்திகள் நடைபெற்றால் மேலதிகமான சுப பலன்களையும் நற்பலன்களையும் அனுபவிக்க முடியும். எனவே அவரவர் லக்னத்தை கொண்டு நடப்பு திசை புத்திகள் நன்மையா மத்தியமமா என்பதை அறியலாம். அத்துடன் எத்தகைய சூழ்நிலையிலும் தெய்வ நம்பிக்கை, கடவுள் வழிபாடு தீமைகளை விலத்தி பாதுகாத்து நன்மைகளை வழங்கக்கூடியது. எனவே கடவுள் வழிபாடு மிகவும் முக்கியம். பொதுவாக இடவராசிக்காரர்கள் மகாலட்சுமி தேவியை வழிபட வேண்டும். அதாவது அம்மன் வழிபாடு மிக முக்கியம், சக்தி வழிபாடு என்று சொல்லலாம். அடுத்து கார்த்திகை நட்சத்திரமுடையோர் சிவனையும் முருகனையும் விநாயகரையும் வழிபட வேண்டும். ரோகிணி நட்சத்திரமுடையோர் பார்வதி தேவியையும், மிருகசீரிட நட்சத்திரமுடையோர் முருகப்பெருமானையும் விசேடமாக வழிபட வேண்டும். மேலும் அவரவர் பிறந்த நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வந்தே தீரும். அந்த நட்சத்திரம் வரும் நாளில் குறித்து வைத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வித்து விளக்கேற்றி வழிபாடு செய்வது நன்று. மேலும் தான தர்மங்கள் செய்வதும் புண்ணிய கர்மத்தை அதிகரித்து தீமைகளை தடுக்க வழி செய்யும். எனவே நல்லதை செய்து நன்மையே பெறுவோம் என்று கூறி மீண்டும் நாளை மிதுன ராசி பலன்களுடன் சந்திப்போம். நன்றி. மனம் போல் வாழ்க.